வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பதறும் சிஎம் ஸ்டாலின் 6 மாதத்தில் ஆட்சி போனதும் சிறை சென்று விடுவோமோ என்ற பயத்தில் திமுக அமைச்சர்கள். இபிஎஸ் பரபரப்பு அறிக்கை. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில், சட்டப்பேரவையில் நான் பேச எழுந்தாலே பதறும் பொம்மை முதல்வர் மு.க.ஸ்டாலின். எதிர்க்கட்சி வெளிநடப்பு செய்ததும் வழக்கம் போல வெற்றுச்சுவரை பார்த்து வெட்டி வசனம் பேசியிருக்கிறார். இவரது அரசை குற்றம் சொல்ல முடியாமல் வெளியேறினோமாம். மு.க.ஸ்டாலின் அவர்களை நான் கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியாமல் அமைச்சர்கள் பின்னாலும் சபாநாயகர் பின்னாலும் ஒளிந்து கொண்டு, இப்போது உங்களுக்கு இந்த சினிமா வசனம் எல்லாம் தேவையா? எத்தனை காவலர்கள் கரூர் தாவேகா கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள் என்ற கேள்விக்கு கூட உங்களின் பதிலுக்கும் உங்கள் காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அளித்த பதிலுக்கும் முரண்பாடு இருக்கிறது. சட்டப்பேரவையில் கூட தெளிவான பதில் அளிக்க முடியாத நீங்கள் கரூர் டிராஜடியை எந்த லட்சணத்தில் விசாரித்து இருப்பீர்கள் என்பதை தமிழக மக்கள் இன்று உணர்ந்திருப்பர். கரூர் துயரத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தாரின் துக்கத்தில் பங்கேற்கும் வகையிலும் அவர்களின் சொல்லொன்னா வலிகளையும் வேதனைகளையும் வெளிப்படுத்தும் வகையிலும் கருப்பு பட்டை அணிந்தால் அதையும் கிண்டல் செய்யும் தோணியில் உங்கள் சபாநாயகரும் அமைச்சரும் மிக கேவலமாக பேசினர். 6 மாதத்தில் ஆட்சி போனதும் சிறை சென்று விடுவோமோ என்ற பயத்திலே உங்கள் அமைச்சர்கள் திரிவதாலோ என்னவோ கருப்பு பட்டையை கண்டால் கூட அவர்களுக்கு சிறை ஞாபகம்தான் வருகிறது. 16வது சட்டப்பேரவையில் உறுப்பினர் எல்லோரையும் சேர்த்து பேசியதை விட அதிகமாக பேசிய பெருமைக்குரிய சபாநாயகரோ கருப்பு பட்டையை பார்த்து இரத்த கொதிப்பா என்று கேட்கிறார். இப்போது சொல்கிறேன், ஆம், இரத்த கொதிப்புதான். ஒரு திறனற்ற அரசின் அலட்சியத்தால் 41 உயிர்களை இழந்த கோபத்தில் ரத்தம் கொதித்துதான் கருப்பு பட்டை அணிந்தோம். இந்த துயரத்தில் கூட கூச்சமே இல்லாமல் உங்கள் திமுக அரசு அரசியல் செய்கிறதே, இந்த இரத்த கொதிப்பில்தான் கருப்பு பட்டை அணிந்தோம். ஸ்டாலின் அவர்களே, இன்று நீங்கள் ஒரு முதல்வராக பொறுப்போடு பேசுவீர்கள் என்று எண்ணினேன். ஆனால் நீங்களோ உங்கள் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் வெர்ஷன் 2.20 போல பேசியுள்ளீர்கள். உண்மை சுடும் என்பதை மட்டும் நினைவிற்கொள்க என்று தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ள பாஜக திமுகவை, குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கு எதிராக போராட்டங்களை கையில் எடுத்துள்ளது. எனவே வரும் நாட்களில் டாஸ்மாக் முறைகேடு விவகாரம் பூதமாக வெடித்துள்ளது. இந்த சூழல் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் சிறைக்கு செல்வது உறுதி என்று அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் மு. தம்பிதுரை பரபரப்பாக பேசியுள்ளார். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்.